உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை 400. நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன். நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம். தேவ பிள்ளை தேவனென்று இயேசு சொன்னாரே, நீ மனுஷன் அல்ல, மறந்திடாதே. கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு. நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ. அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும். நம்ப முடியாத 400 சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி வாழ வைக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 241வது நம்ப முடியாத சத்தியம், நியாய பிரமாணமா இயேசு கிறிஸ்துவா, யார் நமது மணவாளன்? அருமையானவர்களே, மோசேயின் காலம் முதல் சிலுவை வரைக்கு தேவன் மோசே மூலமாக கொடுத்த அந்த நியாய பிரமாணத்திற்கு சிலுவையிலே ஒரு முடிவு கட்டிவிட்டார். அந்த சிலுவை வரைக்கு இஸ்ரவேலர்களுக்கு நியாய பிரமாணத்தை, அதை ஒரு மணவாளனாக புருஷனாக பவுல் அங்கே விவரித்திருக்கிறார். அதிலிருந்து அநேக ஆழமான சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு துர்ச்செய்தி என்னவென்றால், புதிய புருஷனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மணவாளனாக வந்த பிறகும், நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே இயேசு கிறிஸ்து உங்களுடைய மணவாளனாக இருக்கிறார். நீங்கள் மணவாட்டியாக இருக்கிறீர்கள். இதை யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் குற்ற உணர்விலிருந்து வெளியே வருகிறாங்க. ஏன் தெரியுமா? நம்மை கட்டி வைத்திருந்த முதல் புருஷனாகிய நியாய பிரமாணம் நமக்கும் தேவனுக்கும் பகையை உண்டாக்கிட்டுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுடைய மணவாட்டி என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? பழைய உடன்படிக்கையிலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருந்த நியாய பிரமாணத்தையே பற்றி கொள்ள நீங்கள் விரும்புவீர்கள். 2 புருஷனோடு யாரும் வாழ முடியாது. ஒன்று நியாய பிரமாணம் உங்களுக்கு புருஷனாக இருக்கணும், அல்லது இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். நல்ல செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுடைய வழிகள் எப்படி இருக்கும்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. ஐயா, இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவாட்டி. ஏன் தெரியுமா? His ways are always pleasant and easy. Hallelujah. ரொம்ப முக்கியமான சத்தியங்க. ஆனால் நியாய பிரமாணம் நம்மை கட்டி வைத்து விடுகிறது, பயத்தில் கட்டுகிறது, குற்ற உணர்வுகளை கட்டி வைத்திருந்தது. நானும் இந்த சத்தியத்தை சரியாக அறியாத வரைக்கும், ரட்சிக்கப்பட்டு 35 ஆண்டுகள் ஆனாலும் சுமார் 27 ஆண்டுகள் கட்டுகளிலே இருந்தேன், பயத்திலே இருந்தேன். ஏன் தெரியுமா? இல்லாத ஊருக்கு நான் இல்லாத ஊரை தேடி போயிட்டே இருந்தேன். எது இல்லாத ஊர்? அருமையானவர்களே, நியாய பிரமாணம் இல்லாத ஊருங்க. அதை தேவன் ஒழித்து கொண்டு தகர்த்து குழி தோண்டி புதைத்து விட்டார். இதை விட ஸ்ட்ராங் வேர்டு யூஸ் பண்ணுறாருங்க பவுல். எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16வது வசனங்களை தியானித்து பாருங்க. இந்த 3 வசனங்களையும் நீங்கள் 3 மாதம் தியானிங்க. நீங்கள் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவீர்கள். உங்கள் விசுவாச விண்ணை தொடும். உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். அருமையானவர்களே, உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைப்பாமல் இருப்பதற்கு 2 காரணங்கள் அல்ல, ஒரே ஒரு காரணம்தான். என்ன தெரியுமா? எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 அறியவில்லை. அது என்ன? ஐயா, உங்களுக்கும் தேவனுக்கும், அதில் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையே நடுச்சுவராக இருந்தது எது? நியாயப்பிரமாண கட்டளைகள்.
அது நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பகையை உண்டாக்கிற்று. இதை தாண்டி ஒருவரும் அவரோடு கூட உறவு கொள்ள முடியவில்லை. நம்ம தேவன் எல்லாவற்றையும் சம்பூரணமாக செய்கிற தேவன். வேரோட பிடுங்கி சமுத்திரத்தில் போட்டாருங்க. எதை? நியாயப்பிரமாணத்தை. இதை விட மோசமான வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். யாரு? பவுல். தகர்த்தார், கொன்றார், ஒழிச்சிட்டார். எதப்பா? நமக்கும் தேவனுக்கும் இடையிலே பகையை உண்டாக்கி கொண்டிருந்த அந்த நடுச்சுவராகிய அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொன்று ஒழிச்சு குழி தோண்டி புதைச்சிட்டாருப்பா. ஆனால் அது அட்ரஸே இல்லை. அந்த அட்ரஸ் இல்லாத ஊரை தேடி 2000 ஆண்டுகளாக தேவனுடைய சரீரமாகிய சபை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு காணல் நீராகவே இருக்கிறது. அருமையானவர்களை, எந்த ஒரு மனுஷனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படியவே முடியாது. ஏனென்றால் அது அவ்வளவு கடுமையானது. ஏன் அந்த கடுமையான பிரமாணத்தை கொடுத்தார் தெரியுமா? ஐயா, அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், அவர் எதிர்பார்க்கிற நீதியை மனுஷனால அடைய முடியாது என்பதை நீ ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, மனுஷனால முடியாத அந்த பிரமாணத்தை ஏன் கொடுத்தார் தெரியுமா? எனக்கு ஒரு இரட்சகர் தேவை. ஐயா, அந்த கட்டளைகள் எல்லாம் என்னால் கீழ்ப்படிய முடியாது, மறுபாலாரை இச்சிக்காமல் இருக்க முடியல, அந்த இச்சையான பாவத்தில் தினந்தோறும் விழுகிற மகனே மகளே, நல்ல செய்தி, உனக்கும் தேவனுக்கும் பகையை உண்டாக்கின அந்த அத்தனை கட்டளைகளையும் குழி தோண்டி புதைத்து விட்டார். அது நல்ல செய்தி. இப்பொழுது உங்களுக்கு நியாயப்பிரமாணம் புருஷன் அல்ல, நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய அழகான மணவாளனாக இருக்கிறார். அது அவராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நியாயப்பிரமாணத்தில் 613 பிரமாணங்கள் என்று சொல்கிறாங்க. ஒன்றிலே தவறுனாலும் கிணத்துக்குள்ள தான் விழணும். அது எப்படி? அரை கிணறு ஒருத்த ஓடி வந்து ஒரு கிணறு தாண்டுறான்னு வைங்களேன், பாதி கிணறுல வந்தாலும் கிணத்துக்குள்ள தான் விழணும். 90% தாண்டினாலும் கிணத்துக்குள்ள தான் விழணும். ஐயா, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள விரும்புகிறவர்களால என்ன செய்ய முடியாது? அதை பூரணமாக கீழ்ப்படிய முடியாதபடி தேவன் அதை வச்சிருந்தார். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, என்னால் முடியாது ஆண்டவரே, நீர் என்னை நீதிமானாக்கிறீர். அந்த விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் அருமையானவர்களே நம்மாலே நீதிமான் ஆக முடியும், நம்மாலே பரிசுத்தவான் ஆக முடியும். இந்த சத்தியத்தை அறிஞ்ச பாருங்க, குற்ற உணர்வே இல்லைங்க, ஒரே குதூகலம். வியாதி இல்லாத வாழ்க்கை, விபத்து இல்லாத வாழ்க்கை. அவருக்கே மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இதனால தான் யாக்கோபு சொல்றாரு, 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள், த புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 6 and 7. ஏன் இந்த பழைய பிரமாணத்தை நீ நம்பி அந்த பிரசங்கத்தையே கேட்கிறவர்களாலே தேவனிடத்திலிருந்து 5 பைசா பெற முடியல தெரியுமா? சதா குற்ற உணர்வு. அது என்ன செய்யும்? உங்களை விசுவாசிக்கவே விடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற முடியாது. யாக்கோபு 1, 6 மற்றும் 7வது வசனங்களை தியானிங்க அருமையானவர்களே. ஏன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல தெரியுமா? உங்களாலே விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் இன்னும் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடியவில்லையே என்கிற குழி தோண்டி புதைக்கப்பட்ட அந்த பிரமாணத்தை நீங்கள் தோண்டி எடுக்கிறீங்க. உங்களுக்கு சிலுவையே வேண்டாங்கிறீங்க. சிலுவையை காலின் கீழே போட்டு மிதிக்கிறீர்கள். அருமையானவர்களே, அந்த துணிகரமான பாவத்தை செய்யாதிருங்கள். விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். ரோமர் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நிருபத்திலே 7வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாய் இருக்கிறாள். இல்லை, ஆச்சரியமாக இருக்கு பாருங்க அருமையானவர்களே. ஒரு பேசிக் ட்ரூத்து. இந்த ட்ரூத்தை நீங்கள் அறிஞ்சாதான் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவீர்கள். தேவன் எந்த அளவுக்கு பவுல் மூலமாக அதை பஞ்சு பண்ணுறார் பாருங்களேன். அங்கே எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16, எப்படி எனில்
இந்த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 verses from 14. எப்படி எனில் அவரே எவரே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாயும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்துட்டாருப்பா. அதிலே 15வது வசனம், சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து விட்டார். 16வது வசனம், பகையை சிலுவையினாலே கொண்டுட்டார்ப்பா. அவர் கொண்டு இப்பொழுது அட்ரஸே இல்லாத அந்த ஊரை நீங்க தேடாதீங்க. முதல் புருஷனாகிய நியாயப்பிரமாணம் தேவனால் கொல்லப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டபடியால் அதன் நிபந்தனைகளுக்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். அந்த நியாயப்பிரமாணம் இப்பொழுது இல்லை அருமையானவர்களே, அதற்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. அதே அதிகாரம் அங்கே 4வது வசனம் வாசிக்கிற பாருங்க, ரோமர் 7வது அதிகாரம் 4வது வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். சரி, முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு இந்த குழப்பம் இருக்கலாம். ஐயா, அந்த மரித்து போன நியாய பிரமாணத்தை குழி தோண்டி புதைத்து 2000 ஆண்டுகள் ஆன பின்பு 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே, நீ ஏன் இன்னும் அதை தோண்டி எடுக்கிறா? அது உன்னை வாழ வைக்காது, உன்னை வாழாவெட்டியாக மாற்றிவிடும். அருமையானவர்களே, அது அவர் சும்மா தள்ளிவிடலைங்க. அதற்கான கிரயத்தை செலுத்தினார் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமாம், எல்லா தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டாரியா. கடைசி சொட்டு ரத்தத்தையே சிந்திதான் அந்த நியாய பிரமாணம் கட்டளைகளின் அகோர பிடியிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார. அவருடைய ரத்தத்தை நீங்க கொஞ்சமாவது மதிக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. பாருங்கள், அழகாக எழுதுறார், வேறொரு புருஷனுக்கு சொந்தமாயிட்டப்பா. நியாயப்பிரமாணத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நியாயப்பிரமாண பிரசங்கிகளுக்கு ஐயோ, அவர்களுக்கு பவுல் என்ன பேர் கொடுக்கிறார் தெரியுமா? வேத புரட்டர்கள். இயேசு கிறிஸ்து என்ன பேர் கொடுக்கிறாரு? குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். 2 பேரும் வாழ மாட்டாங்க. இன்னைக்கு அதான் நடக்குது. அநேக சபை போதகர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் பாடுகளினூடே போறையா. போங்க, ஆண்டவர் கையை பிடிச்சி இழுக்கிறது இல்லை. அருமையான மகனே மகளே, கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் உனக்கும் உன் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையே பகையை உண்டாக்கின அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டாருப்பா. இப்பொழுது நீ வேறு ஒருவருடையவரானோ. யார் அது? நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவருடையவர்களா மாறிவிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் சொல்கிறாருங்க, மத்தேயு 11:30 சொல்கிறார், ஏப்பா என்னுடைய வழிகள் நியாயப்பிரமாண வழிகள் மாதிரி கஷ்டம் கிடையாது. அங்கே மார்க் 11வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 11:30. இந்த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 11 verse 30 I shall read for you. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. இயேசு என்ன சொல்கிறாருங்க? என்ன சொல்லி உங்களை அழைக்கிறார்? எப்பா, என் வழிகள் மோசையின் வழிகள் மாதிரி அல்ல. சரியா? அது எப்படி இருக்கும்? மை ways are always pleasant and easy. pleasant and easyங்க ஆங்கிலத்தில் அழகாக இருக்கு பாருங்க, ப்ளசண்ட்டாக இருக்குப்பா. இந்த புதிய உடன்படிக்கை குறித்து எனக்கு என்னைக்கு அறிவு வந்ததோ வாழ்க்கையே ப்ளசண்ட் ஆகிட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஜாய்ஃபுல் ரிலேஷன்ஷிப், என் தேவனுக்கும் எனக்கும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப், பணத்துக்கும் எனக்கும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப், ஹெல்த்துக்கும் எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ஆகிட்டுப்பா. ஓ, இயேசு சும்மா சொல்லுவாருங்க, என்னுடைய வழிகள் லகுவானது மெதுவானது. இதை விட அவ்வளவு இறங்கி சொல்கிறாரு பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, எந்த பாரத்தை சுமக்கிறீங்க? உங்கள் பாஸ்டர் சொல்கிறார் இல்லையா, நியாயப்பிரமாணத்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே மகளே, அந்த பாதையில் நீ போகாத. அந்த பாதை ரொம்ப கஷ்டம். உன்னால் சுமக்கிறதற்கு அரிய சுமையை உன் தலையில் ஏற்றி வச்சுட்டாங்க. தாலியை கலத்தணும், காலையில் 1 மணி நேரம் தலைகளை நிற்கணும், வெள்ளை ட்ரெஸ்ஸு போடணும், வேற என்ன செய்யணும்? சிரிக்கக்கூடாது.
ஐயா, ஆண்டவருடைய வழிகள் ஆல்வேஸ் ஆர் ஜாய்ஃபுல் லைஃப். குதூகலமான வழியை தேவன் உனக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் நீ பழைய ஏற்பாட்டில் தான் போவானா, பிசாசுக்கு தான் நீ இடம் கொடுத்து வைக்கிறாய். உன்னுடைய விசுவாசமாகிய கப்பல் எப்பொழுதும் சேதம் அடைந்து தான் இருக்கும். தேவனிடத்திலிருந்து 5 பைசா பெற முடியாது. அருமையானவர்களே, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய புதிய புருஷனுடைய விருப்பம் என்ன தெரியுமாங்க? நம்முடைய புதிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பம் 2ங்க. அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற நிபந்தனையே இல்லாத அன்பை குறித்த அறிவு உனக்கு வந்தால் போதுப்பா. யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். இன்னொரு அறிவு என்ன வேணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து செய்தவர்களை விட பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்கதாக ஒரு பயங்கரமான வல்லமையினால் உன்னை நிரப்பி வைத்திருக்கிறாரே மகனே மகளே, அதை குறித்த அறிவு தேவை. எஸ், 2 அறிவுங்க. சத்தியத்தை அறிவீர்கள் என்ன? இந்த 2 அறிவு தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி. 1, அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு அந்த அகாப்பே அன்பை குறித்த அறிவு. அதுக்கு என் நிபந்தனையே கிடையாது. 2வது என்ன அறிவு வேணும் தெரியுமா? எப்போ நீ பயங்கரமான வல்லமையினால் என்னை நிறைத்து வைத்திருக்கிறாரே, அதை பற்றிய அறிவு. இந்த 2 அறிவையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அவர் தான் சொன்னார் யோவான் 8:32 8:32 of the book of John's Gospel, you shall know the truth shall set you free. If you don't know the truth, you will be under the bondage always. நீங்கள் அதான் நடக்குது. 2வது தான் நடக்குது. சத்தியத்தை சரியாக அறிகிறதில்ல. எந்த சத்தியம் அன்றைக்கி ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார்? நியாய பிரமாணத்தை நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன், அதுக்கு பின்னாடி போகாதுங்கிறார். 99% கிறிஸ்தவர்கள் இல்லாத அந்த நியாயப்பிரமாணமாகிய ஊரை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள். அது ஒரு நாள் உங்களை திருப்திப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க அருமையானவர்களே. உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்த, அல்லது உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக மாற்றும்படியாக மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். உங்களையும் என்னையும் அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்ம வேலை வைத்திருக்கிற அன்பை பாருங்கங்க. அரை குறையான தகுதியினாலே அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் தவித்து கொண்டிருந்தோம். அருமையானவர்களே, அது என்ன அரைக்குறை நன்மை? பூரண விடுதலை இருக்காது. வியாதி வரும் போகும். ஆனால் நான் சத்தியத்தை சரியாக அறிஞ்சேங்க, ஒரு சளி கூட வந்து போகுமானுங்க, ஃபீவர் வர்றதில்லை, ஆக்சிடெண்ட் வர்றதில்லை. ஏனென்றால் ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு. என்னை எப்படி தகுதிப்படுத்தினார் என்பது தான் நம்ம வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த பொழுது, பிதாவே என்னுடைய ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது, அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலே இருந்து கீழாக 2ஆக கிழிஞ்சது பாருங்க. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? நம்மை முற்றிலும் தகுதிப்படுத்தும்படியாக என்ன செஞ்சிட்டாரு? அங்கே குடியிருந்த நம்முடைய தேவாதி தேவன் அந்த இடத்தை காலி செய்துட்டு என்னை அவர் குடியிருக்கிற கோயிலாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அரைகுறை தகுதியினாலே அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற முடியாது. பரிபூரண நீ தகுதி அடைய வேண்டும். அவர் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு என்னை குடியிருப்பாக தெரிந்து கொண்டதினாலே என்ன நடந்தது தெரியுமா? கொலோசையர் 2:10 நடந்தது, எபிரேயர் 10:14 நடந்தது. அருமையானவர்களே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். அது என்ன சொல்ல தெரியுமா? ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு. ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு. வாசித்து பாருங்க. கொலோசையர் 2:10, எபிரேயர் 10:14. அது என்ன சொல்லுகிறது? நான் வாசிக்கட்டுமா? எபிரேயர் 10:14 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்னென்னைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். You have been fully qualified. In other words, you have been perfectly perfected. Hallelujah. கொலோசியர் 2:10 அதான் சொல்லுதுங்க. அருமையானவர்களே,
அதனால தான் நமக்குள்ள குடியிருக்க வந்தாருங்க. நம்மை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக ஆயத்தம் செய்துபடுவையாக, பரிபூரணப்படுத்தும்படியாக நம்முடைய தேவாதி தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி விட்டார், வந்து விட்டாருங்க. அவர் குடியிருக்கிற கோயிலாக நான் இருக்கிறேன். அது எங்கே போனாலும் வேலை செய்யுதுங்க. செத்த வீட்டுக்கு போனால் செத்தவங்களே எழுப்பி விட்டுருது. ஐசியூக்குள்ளே போனால் ஐசியூவையே காலி செய்து விடுகிறது. ஏன் தெரியுமா? ரெண்டு எனக்கு வந்துட்டு. I am fully qualified as well as I am fully empowered. For what purpose? To perform miracles like Jesus and also for more than that. இயேசு கிறிஸ்து செய்யாத பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் எனக்குள்ள குடியிருந்து வந்து என்னை பரிபூர்ணமுள்ள ஒரு மணவாட்டியாக தேவன் என்னை ஆக்கிவிட்டார். இந்த சத்தியத்தை அறிந்த நாளிலிருந்து குதூகலம், கொண்டாட்டம், திருவிழா தாங்க, பேரின்ப பெருவிழா. உண்மையிலேயே அந்த நாட்களில் டிஜிஎஸ் அவர்கள் பேரின்ப பெருவிழான்னு சொல்லி நடத்துவாங்க. உண்மையாகவே கிறிஸ்துவ வாழ்க்கை தினந்தோறும் திருவிழாவாக தான் இருக்குது. அது எப்படி திருவிழா? பெருவிழா. எப்படி பெருவிழா? பேரின்ப பெருவிழா. ஹல்லேலூயா. ஐயா, அந்த இன்பத்துக்குள்ள வாருங்கள் என்று நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதற்காக உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவது எளிதாக இருக்கும். எங்கே நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? இந்த புக்கை பாருங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். நான் ஒரு 100 செய்தியில் இதை அறிமுகப்படுத்திட்டேன். வெறும் 100 பேர் தான் வாங்கியிருக்கீங்க. இதை வாங்கி வாசிக்காத வரைக்கும் நீங்கள் எப்பொழுதும் குற்ற உணர்வுகளை வாழுவீர்கள். ஏனென்றால் நம்மை பரிபூரணப்படுத்துறது ஆத்துமாவிலேயோ சரீரத்திலேயோ அல்ல. ஆத்துமானா நம்முடைய தாட்ஸு. இன்னும் இச்சை இருக்கு. டிவியில் ஒரு விளம்பரம், ஒரு பெண்ணுடைய படத்தை பார்த்துட்டா இச்சை வருது. அருமையானவர்களே, நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் ஒன்றுக்கு உதவாது. 120 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வாழ போறீங்க. கடைசி வரைக்கும் அதில் பாவம் இல்லாமல் இருக்காது. ஆனால் குட் நியூஸ், நம்முடைய ஆவி மனிதனை அவர் பரிசுத்தப்படுத்தி பெர்ஃபெக்ட் ஆகிட்டாருங்க. அந்த பெர்ஃபெக்டான ஆவியான தேவன் நம்முடைய பெர்ஃபெக்டான ஆவி மனுஷனோடு தான் கனெக்ட் ஆகுங்க. He is so pleased with that. Hallelujah. Oh, thank you master. இப்போ அந்த மணவாளன் நம்ம இடத்துல ஒன்றை எதிர்பார்க்கிறார். அதை ஒரு சில நிமிடங்களில் நான் உங்களுக்கு விளக்கி முடிக்கிறேன். அந்த ரோமர் 7வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 4வது வசனம். The book of Romans chapter 7 verse 4 I shall read for you. அப்படி போல என் சகோதரரே நீங்கள் தேங்க்யூ மாஸ்டர். ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ தேங்க்யூ மாஸ்டர். எஸ். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவரையவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. எதற்காகயா நியாயப்பிரமாணத்தை கொண்டு தகர்த்து ஒழிச்சார் தெரியுமா? நம்மை இயேசு உடையவர்கள் ஆக்கி தேவனுக்கென்று கனி கொடுக்கணும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. தேவனுக்கென்று கனி கொடுப்பது ரொம்ப எளிது. அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலங்கள் தேவனுக்கென்று கனி கொடுத்து கொண்டிருந்தார் பாருங்க. எங்கே போனாலும் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். பிரச்சனை தீர்ந்த உடனே தேவனை பற்றி அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள் இல்லையா? அதை செய்வதற்காகவே தேவன் நம்மை வல்லமைப்படுத்தி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. 2 மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய செய்தியை 25 நிமிடத்தில் நான் பேசி இருக்கிறேன். இந்த செய்தியை ஒரு 10 நேரம் கேளுங்க. நீங்கள் குற்ற உணர்விலிருந்து வெளியே வருவீர்கள், பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள், ஒரு ஆனந்த வாழ்க்கையை வாழுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் அனுப்புங்கள். ஜாஸ் ட்ரூத் லவர்ஸ் அகாடமி
ஒவ்வொரு திங்கள் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை வேதத்தின் மகத்துவங்களை ஆழமாக அறிந்து ஆனந்த வாழ்வு வாழ இலவச ஜூம் மீட்டிங். ஜாஸ் வேர்ல்ட் சேஞ்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் உங்கள் ஊரில் 50 முதல் 5000 பேருக்கு 2 அல்லது 3 நாட்கள் உலகத்தை உலுக்குவோர் கருத்தரங்கு நடத்த எங்களை நீங்கள் அழைக்கலாம். வாருங்கள், வாழ்வோம், வையகத்தை வாழ வைப்போம்.